ஜூன் மாதம் முதல் மகளிர் உரிமை தொகைக்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. துணைவேந்தர்களுக்கு காவல்துறை மிரட்டல் விடுத்துள்ளதாக ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. மிரட்டல்களால் இதுவரை இல்லாத அளவிற்கு மாநாட்டில் துணைவேந்தர்கள் பங்கேற்கவில்லை எனவும் பேச்சு. ஆளுநர் தலைமையிலான மாநாட்டை புறக்கணித்த அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள். தமிழக அரசின் கீழ் இயங்கும் 21 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களில் 3 மட்டுமே பங்கேற்பு. பல்கலைக்கழகங்களுக்கு சென்று ஆய்வு நடத்திய பின்னரே துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். சட்டத்தை மீறி கூட்டத்தை கூட்டியதாக எழுந்த விமர்சனத்திற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி விளக்கம். தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை குறைத்துள்ளது ASER அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. துணைவேந்தர்கள் மாநாட்டில் ஆளுநர் ஆர்.என். ரவி பரபரப்பு குற்றச்சாட்டு. உதகையில் ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட திராவிடர் தமிழர் கழக கட்சியினர் கைது. கருப்பு சட்டை அணிந்து கண்டன முழக்கமிட்டவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறையினர். காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் ராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்தியதால் பதற்றம். உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என இந்திய ராணுவம் தகவல். ஜம்மு காஷ்மீரில் இந்திய ராணுவ தளபதி உபேந்திரா திவேதி பஹல்காம் தாக்குதலை அடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நேரில் ஆய்வு. பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளின் வீடுகள் தகர்க்கப்பட்டதாக தகவல். தெற்கு காஷ்மீரில் போலீசார் நடத்திய சோதனையில் வெடிபொருட்கள் இருந்ததும் கண்டுபிடிப்பு. பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை பிடிக்க பாதுகாப்பு படையினர் தீவிரம். பந்திபோரா பகுதியில் பதுங்கியிருந்த கிடைத்த தகவலின் பேரில் தீவிர தேடுதல் வேட்டை. தீவிரவாத தாக்குதல் நடந்த பஹல்காம் பகுதிக்கு புறப்பட்டார் ராகுல் காந்தி. தாக்குதலில் படுகாயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் நடந்து கொண்டிருக்கும் சண்டை தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையேயானது. பஹல்காம் தாக்குதல் குறித்து RSS தலைவர் மோகன் பகவத் கருத்து. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு வலுக்கும் கண்டனம். டெல்லியில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இன்று சந்திக்கிறார் நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீல். சிந்து நதி நீர் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து முக்கிய ஆலோசனை. தமிழகத்தில் பயின்று வரும் பாகிஸ்தானைச் சேர்ந்த 200 கல்லூரி மாணவர்களை திருப்பி அனுப்ப காவல்துறை திட்டம். மத்திய அரசு கெடு விதித்திருந்த நிலையில் வெளியேறும் நடவடிக்கையில் இறங்கிய தமிழக போலீஸ். கனிம வள கடத்தலில் ஈடுபடுவோரை விட்டுவிட்டு சிறு விவசாயிகள் துன்புறுத்தப்படுவதாக அதிமுக கொறடா SP வேலுமணி குற்றச்சாட்டு.
தன் சொந்த நிலத்தில் மண் எடுத்த சிறு விவசாயிகளுக்கு அதிகளவு அபராதம் விதிக்கப்படுவதாகவும் புகார். தூர்வாரும் பணிகள் மே மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. மாநில சுயாட்சி சட்டம் நிறைவேற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மே 3ஆம் தேதி பாராட்டு விழா நடத்தப்படும். பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தை விடுவித்த உத்தரவு ரத்து. குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணையை 6 மாதங்களில் முடிக்க கடலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பாஜகவுடன் கூட்டணி அமைத்த பின்னர் முதன்முறையாக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். குரூப் 4 தேர்வுக்கான தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. இன்று முதல் மே 24ஆம் தேதி வரை தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிக்கை. பதினொன்றாம் வகுப்பு கணினி அறிவியல் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு 2 மதிப்பெண் வழங்கப்படும். 24வது கேள்வியை அட்டெண்ட் செய்திருந்தால் மதிப்பெண் வழங்க தேர்வுத்துறை உத்தரவு. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேடு வழக்கு. பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் காவல் உதவி ஆணையர் முன்பு ஆஜர். கல்குவாரிகளுக்கு கால அளவை உயர்த்தி புவியியல் சுரங்கத்துறை செயலர் உத்தரவு. புதிய கல்குவாரி மற்றும் ஏற்கனவே குவாரி நடத்துவோருக்கு 25 ஆண்டு வரை கால அளவு அதிகரிப்பு. நெல்லை இருட்டுக்கடை யாருக்கு சொந்தம் என்ற விவகாரத்தில் மீண்டும் வெடித்த பிரச்சனை. ஜெயராம் சிங்கின் மகன் பெயரில் உயிலில் உள்ளபோது மகள் உரிமை கொண்டாடுவதாக புகார். சென்னையில் கடந்த 8 மாதங்களில் போதைப்பொருள் வழக்கில் 2774 பேர் கைது. 1044 வழக்குகள் பதியப்பட்டுள்ளதாகவும் மாநகர காவல்துறை அறிக்கை. தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையிலான போக்குவரத்து மாற்றம் மே 4ஆம் தேதி வரை நீட்டிப்பு. 3 நாட்கள் சோதனை முறையில் மாற்றம் செய்த நிலையில் நீட்டித்து உத்தரவு. கோவை ஆழியார் ஆற்றில் குளித்த கல்லூரி மாணவர்கள் 3 நீரில் மூழ்கி உயிரிழப்பு. சுற்றுலா வந்த போது நிகழ்ந்த சோகம். சென்னை ஜாம்பஜாரில் 80 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான விவகாரம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. செங்கல்பட்டு அருகே டாஸ்மாக் கடை ஊழியர்களிடையே மோதல். ஒருவர் காயமடைந்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. விருத்தாச்சலத்தில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் லஞ்சம் பெற்ற பெண் காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட். காவல் நிலைய எழுத்தாளரையும் பணியிடை நீக்கம் செய்து காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை. கரூரில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இரிடியம் இருப்பதாக கூறி மோசடி.
15 லட்சம் ரூபாய் கேட்டு ஆள்கடத்தலில் ஈடுபட்ட 6 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. கோவை ஆணைக்கட்டியில் மாதேஸ்வரன் வளைகோவிலில் சாமி தரிசனம் செய்த நடிகர் ரஜினிகாந்த். ஜெயிலர் 2 படப்பிடிப்பிற்காக வந்த நிலையில் ரஜினியை கண்டு ரசிகர்கள் உற்சாகம். ஐபிஎல்லில் தொடர் தோல்விகளிலிருந்து மீளப்போவது யார்? சென்னை சேப்பாக்கத்தில் இன்றிரவு நடைபெறும் போட்டியில் சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச் அணிகள் மோதல்.